நான் மணிகண்டன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நான் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக கையில் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேஜ் A4 ஷீட்டில் 2 பேஜ் எழுதணும். ஸோ அந்தளவுக்கு என்னோடய வீடியோ பார்த்து பொறுமையாக என்னோடய பேஜை எடுத்து வச்சு 2 பேஜ் அளவுக்கு தமிழில் அழகாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார். பொதுவாக எல்லா வீடியோக்குள்ளேயும் நான் சொல்கிறது பிடிச்சிருந்து நான் பேசுகிற விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து ஒரு 2 பேஜ் அளவுக்கு கமெண்டில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவரோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ பிரதர் வந்து நான் உங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா உங்கள் டைமை ஒதுக்கி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி நான் வந்து கேட்டிருந்தேன், அவர் சொல்லியிருந்தார் 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு கண்டிப்பாக 8 கிலோ தீவனம் கொடுக்கணும், 15 டேஸ் ஒன்ஸ் கன்று போட்டு 15 டேஸ்க்குள்ளே வந்து குடற்புழு நீக்கம் பண்ணணும், 10 டேஸ் ஒன்ஸ் வந்து நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ இது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணது என்னோட இங்கே சரௌண்டிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஒரு மாடு 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு இவ்வளோ தீவனம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இருக்கிற மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 லிட்டர் கறந்த மாட்டுக்கு நாங்கள் ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்தளவுக்கு தான் நம்ம தீவனம் கொடுத்தோம். ஸோ அப்படி தீவனம் கொடுத்ததுனால தான் அந்த மாடு படுத்துச்சு எந்திரிக்கல அப்படின்ற இது கிடையாது. ஏன்னா அது ஏமாந்துட்டோம். நம்ம மாடு வாங்கும்போது 2வது ஈத்துன்னு சொல்லி மாட்டை ஏமாற்றி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக அது ஈத்து மாடு தான் 3வது ஈத்தோ 4வது ஈத்தா கண்டிப்பாக 4வது ஈத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா 2வது ஈத்து மாடு படுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு மாடு பார்த்திங்க அப்படின்னா 4வது ஈத்தில் தான் படுத்துச்சு. ஸோ அது வந்து நல்ல நம்ம வீட்டிலே இருந்த மாடு. அதுக்கும் பார்த்திங்கன்னா கால்சியம் பிரச்சனை கிடையாது, நரம்பில் பிரச்சனை. ஸோ இந்த மாட்டுக்கும் நரம்பில் தான் பிரச்சனைன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். கடைசியில் எந்திரிக்கவே முடியாத பட்சத்தில் டாக்டர் வந்து பார்த்துட்டு இவ்வளோ மெடிசன் செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இதில் நரம்பில் தான் பிரச்சனை ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாட்டை கொடுத்தோம். ஸோ பிரதர் வந்து அழகாக அவரோட கமெண்ட்ஸை வந்து அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாடு படுக்குது அப்படின்னா நம்ம தீவன முறைகளால் கண்டிப்பாக படுக்கிறது இல்லை. ஏன்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நரம்பு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வயிற்றில் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கலாம், வயது முதிர்வோட காரணமாக கூட இருக்கலாம். ஸோ பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஏன்னா பொதுவாக இங்கே வந்து கால்சியம் பிரச்சனை, தீவனத்தில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஸோ ஆராய்ச்சி பார்த்தா மட்டும்தான் வந்து இது மாதிரியான இழப்புகளை தவிர்க்க முடியும். பிரதர், நான் ஏதாச்சும் தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை மன்னிக்கணும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. தொடர்ந்து இது மாதிரி கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.